Hi all, welcome back to my channel Mrs. Know It All. சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்றதுனால நம்மளோட வாழ்க்கையே சுறுசுறுப்பா மாறும் அப்படினு சொன்னா நம்புவீங்களா? ஹோம் மேக்கர்ஸ்க்கான வீடியோன்னு வச்சுக்கலாமே. ஹோம் மேக்கர்ஸ் உங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலை செய்யறது பெரிய அப்படியே ஒரு டாஸ்க் மாதிரி தெரியுதா? எனக்கு பிகினிங்கில் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிட்ஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது. ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரியல. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிட்ஸ் என் லைஃபையே மாற்றினது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா காலையில் நமக்குன்னு ஒரு கப் காஃபி குடிப்போம் இல்லையா? அந்த டைம்லேயே டுடூ லிஸ்ட் எழுதுவேன். டுடூ லிஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மீல் பிளானரோ பண்ணுவேன். அடுத்த நாள் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வேணும்னா நீங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டும் இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எழுதிட்டோன்னா அப்படியே நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த க்ராசரிலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். மீல் பிளானர் தனியாக நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஃபாலோ பண்ணாத டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி நோட்ஸில் எழுதிட்டு அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒட்டிடுவேன். ஸோ இதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ யோசிக்காமல் நம்ம விட்டுட்டோன்னா அடுத்த நாள் காலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட ஃப்ரீ டைமில் இது எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த மைக்ரோ ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீட்டாக நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை அழகாக சமைச்சிடலாம். ஸோ இதை எழுதி எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சுட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டிடுவேன். ஸோ தட் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது மற்ற எல்லா பிளானிங்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே தான் ஒட்டணும் இல்லை, எங்கே வேணுமோ இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாளைக்கு உண்டானதை காலையிலேயே யோசித்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அத்தனை முறை சொல்லியிருப்போம். பட் அந்த துண்டு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன துணியை அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி போடுறீங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாகவோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்கிறதுக்கு பதிலாகவோ ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. அந்த துண்டை டக்குன்னு மடித்து வச்சுட்டு அது எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துவைச்சி முடித்தப்போ சாக்ஸ் மட்டும் நமக்கு தனியாக தங்கும். ஸோ எங்கள் வீட்டில் இப்படி இருந்தது. ஸோ இதை இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் ஃபுல்லாக அது அப்படியே தனியாக இருக்கும். ஸோ சாக்ஸ் எல்லாம் மடித்து வச்சு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவனோட பெல்ட்டு பேகு இங்கே வீசி வச்சுருந்துருப்பான், அதையும் எடுத்துகிட்டு போய் எடுக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டீ டேபிள் தான் கசான்னு இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் குடிச்சு போட்ட காஃபி, இந்த ஏதாவது வந்த மேரேஜ் இன்விடேஷன் இல்லைனா அந்த கோயில் பத்திரிக்கை அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இப்போ விக்ஸ் டப்பாவும் இருக்குது இந்த வெதருக்காக சாய்க்கு போட்டது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் எடுத்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டென்ஷன் இருக்காது. இல்லை அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாத்தையும் ஒன்றா செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா செய்யலை, அப்பப்போ செஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு பொருட்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விளையாண்டு முடிச்சுட்டு கசாமுசான்னு போடுவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி கத்தி டென்ஷன் ஆகிறதுக்கு நம்மளே அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் சார்ஜர் போட்டுட்டு காலையில் எல்லாம் அவசரமாக அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நம்மளும் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ எடுத்துகிட்டு அது எங்கே எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ வெளியில் போகிறவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். ஸோ அவங்கள நீ இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் சரியாக இதை தான் பண்ணணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஜஸ்ட் a minute தான் ஆகும். அதை நம்மளே பண்ணிட்டு போயிடலாமே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நம்ம இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் அந்த டேபிளில் வச்சேன்னா கிட்டத்தட்ட அது எப்போ தேவைப்படுதோ அது வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிடலாம், நம்ம அப்பப்போ ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணி அதை எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த இடமும் க்ளீன் ஆகிடும். அது எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரே ஒரு பாத்திரம் இல்லை காஃபி குடித்த அந்த மக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலான்னா அப்பயே கையோட இதுக்கு ஒரு 1 minute தான் ஆகும். அதை அப்போவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிங்க்கும் ஃப்ரீயாக இருக்கும். இப்படி க்ளீனாகவே இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு ரொம்பவே
மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சிங்க்கு ஃபுல்லாகவோ இல்லை ஹாஃபாவோ இருந்தது அப்படின்னா அதுவே நம்ம மண்டையில் ஓடிட்டுருக்கும். நம்ம சமைக்கிறது அதில் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சமைச்சு முடிச்சுட்டு அந்த இடம் எண்ணெய்லாம் எப்படி தெளிச்சிருக்கு பாருங்கள். வீடியோவில் ரொம்பவே நிறைய தெரியுது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கடுகு போடுறப்ப வெடிக்கிறது தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுவேன். துணியில் வச்சாலும் போகும், பட் என்கிட்ட டிஷ்யூ நிறைய இருக்குதுன்னு போட்டிருக்கேன். எங்கள் கையிலலாம் பாருங்களேன், நிறைய என் கையில் இந்த மாதிரி எண்ணெய் வெடிச்சு இப்படிலாம் வீரத்தழும்புகள் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் என்னமோ புதுசாக சமைக்க கற்றுக்கிட்ட மாதிரி வருது. ரொம்ப வருஷமாக நான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளாத்தில் வந்து நம்ம என்ன பார் யூஸ் பண்ணுறோம், நம்ம விம் பார் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா என்ன இது யூஸ் பண்ணுறோமோ ஜெல் பண்ணுறோன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே நல்லா தடவிட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடும். ஸோ அன்னைக்கு சமைக்கும் போது இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக போயிடும். சப்போஸ் இந்த வேலையை நம்ம பண்ணலை அப்படின்னா தான் அது சேர்த்து வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி டெய்லி பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் டீப் கிளீனிங் பண்ணோன்னா அந்த ரிம்மெல்லாம் எடுத்து பண்ணிடலாம். கவுண்டர் டாப்புக்கும் இதே ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பாருங்களேன், காலையில் யூஸ் பண்ண ஷூஸ் எல்லாம் கண்ட மேனிக்கு வீசிடுவாங்க. இதை பார்க்கும் போதே டென்ஷன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அ மினிட் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட் 1 minute வேலை தான். இதை செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறதும் தோணாது. வீடும் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதை வந்து ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.